सत्य है, सत्य है, राम नाम सत्य है. சில சாதாரண வார்த்தைகள். நாயை கண்டா கல்லை காணும், கல்லை கண்டா நாயை காணும். சில வார்த்தை அவ்வளோ பொருள் பொதிஞ்சிருக்கு. இதோடைய அடிப்படை எங்கே இருக்குன்னு திருமூலர்கிட்ட இருக்கு. 2 பேர் பொம்மை கடைக்கு போகிறான். அதில் ஒரு யானை பிளிருண்டு இருக்கா. யானை அவ்வளோ நுணுக்கமாக இருக்குது. பார்த்தவன் ஒருத்தவனுக்கு அந்த யானை பிள்ளரில் பார்த்தோன்னே யானை யானைன்னு பயப்படுறான். இன்னொருத்தன் அந்த பொம்மையை தானே சொல்கிறேங்கிறான். மரத்தில் மறைந்தது மாமத யானை. நீ எதை பார்க்குறியோ அதுதான் உனக்கு பெருசாக தெரியும், அதுதான் நியாயமாக தெரியும். அதனால தான் சொல்கிறது, நீ காதால் கேட்டதோ நீ கண்ணால் கேட்டதோ அதான் உண்மைன்னு நினச்சிடக்கூடாது. தீர விசாரிக்கணும், தெரிஞ்சுக்கணும். வேதமே பலவிதமாக சொல்லிடுது. ச ஏகஹா அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லி எல்லாம் ஒன்றுன்னுட்டு நம்ம இல்லாமல் எல்லோரும் எல்லாம் ஒன்று வந்து அங்கங்கே போயின்னு இருக்கோம். 2 ஒன்றாயிடுமா? சத்தியமாக ஒன்றாக, சத்தியமாக ஒன்று. ச ஏகஹா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பரமாத்மாவை உணர்ந்தாதான் அந்த ச ஏகஹா சரியாக இருக்கும். அதே வேதம் தான் அப்புறம் என்ன சொல்கிறது, அந்த ஒன்றாக இருந்தது பிரம்மா விஷ்ணு சிவன் 3ஆக பிரிஞ்சுதுன்னு. அவ்வளோதான். பிரம்மா விஷ்ணு சிவன் வந்த உடனே சண்டை சச்சரி எல்லாம் வந்துடுச்சு, முடிஞ்சு போச்சு. ஏகஹான்னு இருந்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 3ஆக பிரிஞ்சிருக்கு. 3 ஒன்று தானே, ஒத்துக்க மாட்டேங்கிறான். அப்புறம் வேதம் உயர்வா, பகவான் உயர்வா? யார் சிருஷ்டி பண்ணா? பகவான். வேதத்தை பகவான் தான் சிருஷ்டி பண்ணான். அப்போ பகவான் தானே உயர்வு. வேதம்னா பிரமாணம் வேறு. இது ஒரு சர்ச்சை ஒன்று ஓடின்னு இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா தத்தாத்திரேயோட படம் வரையும் போது 4 வேதத்தையும் நாயாக காமிச்சிருப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்? வேதம் இறைவனுக்கு கைங்கரியம் பண்ணுறான். அடிமையாக இருக்குது நாய் போல் அடிமையாக இருக்குதுன்னு அர்த்தம். இது எந்த இடத்துல பேசும்போது ஆதிசங்கர் எடுக்கும்போது நாயை தான் உதாரணமாக கொடுக்குறார். நான் ஸ்ரீரங்கம் வீதிகளில் எனக்கு ஏதாவது ஒரு ஜன்மாவிலே நான் நாயாக பிறக்க மாட்டேன்னா இந்த வீதியில் இருக்க மாட்டேனாங்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம நாயின்னு பார்க்குறதுக்கும் அவள் பார்க்குறதுக்கும் உள்ள எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். நான் வெறுமையாக எப்படியோ செஞ்சுட்டு போகிறதுக்காக இல்லை, சில விஷயங்களே நேரடியாக உணர்த்தணும் அப்படின்னும் ஜனங்க ரொம்ப அல்லாடின்னு இருக்கா. எல்லோரும் நல்லவாளாக இருக்கான். போக்கத்தமெல்லாம் இருக்கான், அவன் திண்டாடுறான் அப்படின்னா கூட நியாயம் இருக்குது. சாதாரண ஜனங்க நல்லவாளாக இருக்கா, ஆனால் திண்டாடுறா. பார்க்கும்போது வருத்தமாக இருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளை சரியாக புரிஞ்சிக்காது தான் காரணம். நம்ம யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம எது இயக்கிறது? நம்ம மனசால் இயக்கப்படுறோமா, புத்தியால் இயக்கப்படுறோமா, இல்லை சரீரத்தால் இயக்கப்படுறோமா? நம்ம எப்படி கெட்டு போகிறோம்? நம்ம புத்தி எப்படி ஏற்கனவே கெட்டுதாது? நம்ம மனசு ஏன் விகாரப்படுறது? அப்போ ஏற்கனவே இந்த வாசனையினாலையா? அப்போ ஜென்மங்கள்லாம் வந்துடும், எல்லாம் வந்துடும். சாதாரணமாக ஒருத்தருக்க பேசினாலே சொல்லுவேன், நாய் மாய் கத்துறாயமே அப்படி. என்ன அர்த்தம்? நாயாக இருந்திருக்கான் ஒரு ஜென்மத்தில். ஒரு சில பேர் தனக்கு தானே சொல்லிப்பா, கழுத மாதிரி நான் இருக்கேன், பொது சுமக்கிறேன், அவ்வளோ வேலை பார்க்குறேன் நான். இப்போ இந்த கழுத்தை ஞாபகத்தில் இருக்குது. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். பாபம் எப்படி வருது? பாபத்தை பற்றி சொல்லும்போது மனோ வாக் காயம்னு 3 சொல்லிட்டேன். மனசுனாலே செய்கிற பாபம், வாக்கால் செய்கிற பாவம், காயம்னா உடம்பு.
இந்த இடத்துல இதை சொல்லிட்டாளா? இந்த வாக்கு இருக்கு பாருங்க, ரொம்ப டேஞ்சரஸ். அதனால தான் திருவள்ளுவர் எடுத்து சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், தீனா சுட்ட வடு கூட ஆறிடும், நாவினா சுட்ட வடு ஆறாது. அப்போ அந்த வாக்குக்கு அவ்வளோ முக்கியத்துவம். இது இங்கே பாப விஷயமா இப்படி சொல்லிட்டாளா? அப்புறமா பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் இல்லையா? ஒருத்தர் ஒரு மாதிரி சமர்ப்பணம் சொல்கிறா. சில பேர் காரியெல்லாம் இட்டுக்கிறா, நிறைய இந்திரங்களை போட்டுக்கிறா. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இருக்கெல்லாம் புறமான விஷயங்கள். ஆத்ம விஷயம் வேறு. ஆத்ம விஷயம் வரும்போது அந்த இடத்துல ஒரே ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறா. அந்த இடத்துலையும் இந்த 3 வந்துடுறது. காயேன வாச்சா மனச இந்திரியர்வா புத்தியாத்மவா ஸ்வாவாத்து கரோமி எச்ச சகலம் பரஸ்தை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. இப்போ பகவானுக்கு எப்படி சமர்ப்பணம் பண்ணணும்? நீ ஏதோ ஒரு சாமான் கொடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டா போடுறார். மனசுனாலே, வாக்குனாலே, இந்திரியங்களாலே எல்லாத்தாலையும் பண்ணணும். அதெல்லாம் அப்படி பண்ணுறதுக்குத்தான் இப்போ என்ன பண்ணுறோன்னு சொன்னால், ஏதோ ஒன்று எடுத்துட்டுக்கும் ஒரு தர்மத்தை. இது பொதுவான விஷயம் நான் சொன்னது. இப்போ ராமநாமம்னு சொல்கிறோம். இங்கே ராமநாமம்னு சொல்லி கேட்டுட்டு வேறு ஒரு உபன்யாசம் கேட்டுட்டு உடனே ஒருத்தர் எனக்கு எழுதுறாரு. எனக்கே ஒருத்தர் போஸ்டர் போட்டிருந்தார். எங்களை வரையே ஒரு போஸ்டர் போட்டிருந்தார். வரி ஈஸியாக சாய்பாபா அது இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு எல்லாம் ஒன்று தான். ஆடாடாடாடாடா, நான் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். சகல தர்மங்களும் எங்கே ரட்சணையாகுதுன்னு, அரே நாமைவ 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 மம ஜீவனம் கலவு நாஸ்தியேவ 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 கதிர் அந்யதா. அப்போ எதனால் இப்படி வருது? நமக்கு கண் ஒன்றை பார்க்கும்பொழுது இதுவும் நன்னா இருக்கே, இங்கேயும் போகலாமே, இதை ப்ராக்டிஸ் பண்ணலாமே, இருந்தாலும் எடுத்து சொல்கிறாரு. அதுவும் குறிப்பாக கலியில் ஸ்திரீகள் தான் தர்மத்தை காப்பாற்றுறா. அந்த ஸ்திரீகள் ஏமாறுறாமே உலகத்தில் ஏமாறத்துக்கு ஆளே கிடையாது. எங்கே போனாலும் ஏதாவது ஒரு மந்திரத்தை எடுத்துன்னு வந்துடுவா, ஏதோ ஒன்று பாராயணத்தை எடுத்துன்னு வந்துடுவா, திண்டாடுவா. எதையும் சரியாக பண்ண முடியாது. ஒத்தையில் நிற்கவே முடியாது. நினாதிக்தம்னு பேர் போயிருந்தால் அது எடுத்து சொல்கிறார். தர்மம்ன்ற பேரில் சிவானந்தா இதை ரொம்ப சொல்கிறார். தர்மம்ங்கிற பேரில் எல்லாத்தையும் எல்லாம் இழுத்து விட்டுட்டு அப்புறம் வீண் சர்ச்சையில் மாட்டின்ட்டு உன் லைஃப்பை வீண் பண்ணாது. ஏதாவது ஒன்று எடுத்துக்கும். விவேகானந்தர் இதுதான் திருப்பி சொல்கிறார். ஏதாவது ஒன்று எடுத்துக்கும். அதையே ராத்திரி பகலாக நினை, அதே காரியத்தை பார், அதையே நினை. அடுத்தவனுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலைன்னாலும் நீ அதையே பேசு. அப்படி பண்ணி என்ன அவன் 4ஆவது வட்டத்தில் உங்கள்கிட்ட அவன் வரமாட்டான். நிம்மதி ஆயிடுச்சு நமக்கு. பாருங்கள், ராமநாம அங்கேக்கு சில பேர் கிட்டே வரமாட்டான். எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ நிம்மதி பாருங்க. நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டா பாருங்கள் நம்மளுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அப்போ இந்த இடத்துல தான் இந்த மனோவா காயம்னு வரலையும் சமர்ப்பணத்தில் வரதுனால்தான் இந்த நாமம் இருக்கு இல்லையா, இந்த உடம்பு என்ன பண்ணும்? உடம்பு ஒரு சடலம் தானே. இன்றைக்கி இந்த உடம்பு இருக்குது, நாளைக்கு செத்து போயிட்டு அங்கே உட்காந்துருந்தா கூட அப்பவும் இந்த உடம்பில் இருக்க எல்லா அங்கமும் இருந்துருக்கு. என்ன பிரயோஜனம்? அப்போது இந்த உடம்பு தான் பாவம் செஞ்சதுன்னு சொல்கிறோம். இந்த உடம்பால் பாவம் செஞ்சோன்னு சொல்கிறோம். இதான் உடம்பு இப்போ இருக்கே, இப்போ அது போயிடுதே, பாவம் போயிடுத்தோ? பாவம் போலியே. இறந்து போனோன்னு என்ன பண்ண, அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறா? உடனே என்ன சொல்கிறா? அப்பான்னு சொல்லியிருந்தவா, புருஷன்னு சொல்லியிருந்தவா, பொண்டாட்டின்னு சொல்லியிருந்தவா, டெலிஃபோன் என்ன சொல்கிற, எப்போ எடுக்க போகிறீங்க? முடிஞ்சு போச்சா? அப்போ இந்த உடம்பு ஆதாரம் இல்லை, இது ஒரு சடலம் தான். இது என்றைக்கும் சடலம் தான் இது. அப்போ இந்த சடலத்தை தான் பகவான் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கான். கூடவே இன்னொன்று கொடுத்துருக்கான். இதை கெட்டு போகிறதுக்கும் நல்லதாக வச்சுக்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்ந்து சைத்தன்யத்தை கொடுத்துருக்கான். அந்த சைத்தன்யத்தை மனசில் வச்சுட்டு தான் இந்த உடம்பு கண்ணால் பார்க்கறது, கண்ணுக்கு தெரியறது. கண்ணுக்கு தெரியறதுனால கண்ணுக்கு அது பிடிக்குமோ? கண்ணுக்கு பிடிக்காது. அது கண்ணுக்கு பார்க்குற வேலை மட்டும்தான்.
அதை எடுத்து கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்துருது அது மனசு. அப்போ அந்த மனசை என்ன பண்ணுறது, ஒரு ஸ்திரீயை பார்த்தோன்னே அம்பாள்னு நினைக்கலாம், விகாரமாகவும் நினைக்கலாம். ஆனால் இந்த இந்திரியங்கள் தான் அதுக்கு உதவி பண்ணியிருக்கு. அதனால் என்ன பண்ணுறான், இந்திரியத்தை வெய்யறான். நியாயமாக இந்திரியம் வெய்யக்கூடியதா? அழகாக சொல்லுவார் பகவத்கீதையில். இந்த இடத்த எடுத்து ரொம்ப அழகாக சொல்லுவார். விதுரனுடைய இடம் வரும். விதுரன்கிட்ட திருதராஷ்டிரன் வந்து பேசுவான், நீ பண்ணுறது நியாயமாக இருக்கா, இப்படி பண்ணுறிய நீ அப்படின்னு கேள்வி கேட்பான். இந்த பசங்கள்லாம் எல்லோரும் உன்னுடைய சொந்த பசங்க இல்லையா, எல்லாரையும் ஒன்றா நீ பார்க்க வேண்டாமா, பஞ்சபாண்டவ குழந்தைகளை எந்த ஸ்திதியில் உங்கள்கிட்ட விட்டுட்டு போனா, நீ இப்படி அநியாயம் பண்ணுறியே, உன் துரியோதனன் இப்படி பண்ணுறானே, இதெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்கியே, உனக்கு இது நியாயமாக தெரியுதா, நீ ராஜா இல்லையா, நீ தானே சொல்லணும் அப்படின்னு. அதுக்கு அவன் பதில் சொல்லுவான், எனக்கும் தெரியுது தப்புதான்னு தெரியுது, ஆனால் இந்த மூளையை கொடுத்துருக்கானே பகவான், எது எப்படி நான் மாறுறேன்னு எனக்கு தெரியல, அதனால் நீ பகவானை தான் கேட்கணும், நீ அவன் தானே இதை கொடுத்துருக்கான். எனக்கு இன்னும் துரியோதனை பார்த்த உடனே பாசம் பொங்கி வருது அப்படின்ட்டான். இதை போய் அப்படியே விதுரர் அவன் பகவான் தான் பொதுவாக சொன்னான், கிருஷ்ணன்னு சொல்லலை. அவனுக்கு கிருஷ்ணனுக்கு வந்து ஒரு மனுஷனாகவும் பகவானாகவும் அவன் நினைக்கவே இல்லை. அவன் கிருஷ்ணனை வந்து ஒரு அயோக்கியனும் பஞ்சபாண்டவர்களுக்கு உதவி பண்ண வந்தவனும், ஆனால் பெரிய ஆள், அவங்ககிட்ட விஷம் வாங்கக்கூடாது இந்த அளவோடு நிறுத்திட்டு இருக்கான். ஆனால் விதுரனுக்கு அப்படி இல்லை. விதுரன் கிருஷ்ணன் தான் பகவான். இப்போ கிருஷ்ணன்கிட்டயே வரான், வந்து கேட்குறான், கிருஷ்ணா நீ தான் இந்த புத்தியை கொடுத்தியாமே திருதராஷ்டிரனுக்கு, அதனால் ஒன்று தான் கேட்கணும் அப்படின்னு. உடனே கிருஷ்ணன் சொல்கிறான், பரவா ராஸ்கல் அப்படியா சொன்னான் சொல்லிட்டு சொல்கிறான், நான் இந்த புத்தியை எல்லாருக்கும் சமமாக கொடுத்துருக்கேன். சமமாக என்ன கவனிக்கணும், சமமாக கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அதை உபயோகப்படுத்துறதுக்கு ஃப்ரீடமும் அவளுக்கு கொடுத்துட்டேன். ஆனால் எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்து ஆராயிர புத்தியும் அவகிட்டே நான் கொடுத்துருக்கேன். அது எப்படி நான் காரணமாவேன் அப்படின்ட்டு ஒரு அழகான ஒரு வியாக்கியானம் சொல்கிறான். அப்போ தானே இந்த சூதெல்லாம் நடந்திருக்கு. அதனால் சொல்கிறான், அப்பா நான் பாகவத புஸ்தகம் மாதிரி ஒரு நல்ல புஸ்தகத்தையும் கையில் கொடுத்துருக்கேன், இருட்டு வந்துட்டு விளக்கையும் கொடுத்துருக்கேன். நீ இந்த விளக்கில் உட்கார்ந்துட்டு பாகவதமும் படிக்கலாம், கீதையும் படிக்கலாம், சூதாட்டமும் ஆடலாம், அது உன் இஷ்டம். இதுக்கு இந்த விளக்கு என்ன பண்ணும், விளக்கு உனக்கு ஒரு தூண்டுகோல், உனக்கு உபயோகப்படுத்துகிற தூண்டுகோல். அதை போல் பகவான் கொடுத்துருக்கிற இந்த கால் கை அங்கங்கள் கண்ணு மூக்கு சகலமும் நீ உபயோகப்படுத்திக்கிற ஃபுல் லைசன்ஸ் உனக்கு இருக்கு. அதனாலே நீ யாரையும் குத்தம் சொல்ல முடியாது. அப்போ எப்படின்னு கேட்டால், இந்த அங்கத்தை அது போகிற போக்கில் நீ போயிட்டியானால் அங்கமும் காரணம் இல்லை, இந்த மனசும் காரணம் இல்லை, பகவானும் காரணம் இல்லை, ஜன்மா வீண். அப்புறம் நான் இந்த பூஜை பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், நான் இப்படி இருக்கிறேன், இதுக்கு அதுக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது, ஒரு சம்பந்தமும் கிடையாது. அணு அணுவாக ஒவ்வொரு நேரமும் பகவான் கூடையே இருந்தால் மட்டும்தான் ஜன்மம் கிடைத்தேன். ஒவ்வொரு நுணுக்க தெரியும். அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, அந்த இடத்துல தான் கைங்கரியம் செய்யறது. இதை நமக்கு பிடிச்சது தான் செய்யறதுன்னு இல்லாமல் கண்ணால் பார்க்குறதும் அதுவாக இருக்கணும். கண் வெறுமை தான் பார்க்கும், உணர்வை கொடுக்காது. உணர்வோடு பார்க்குறதுங்கிறது வேறு. அப்போ அதை ட்ரெயின் பண்ணணும். கண் வேறு எதையாவது காமிச்சா சீச்சி இதுக்கிட்ட போகாதே அப்படின்னு சொல்லி அதுக்கு மாற்றி கொடுக்கணும். நீ ஏன் போகிறே, அதாவது உன்னுடைய கண்ணையே உனக்கு அந்நியமாக பார்த்து நீ கண்ட்ரோல் பண்ணணும்.
அங்கே கண்ட்ரோல் பண்ண ஒன்றால் முடியும் இருக்குது. நீ என்ன பண்ணுற, கண்ணை போக விட்டுட்டு உனக்கு அது பின்னாடி போயிட்டு கண்ணால் நான் ஏமாந்தேன்னு சொல்கிற. இல்லை, தவறு. கண்ணை நீ கண்ட்ரோல், காவலில் புலனை வைத்து தொண்டடிப்படியாழ்வார் எழுதியிருக்க. கட்டுக்குள்ளே வச்சுக்கோ, எல்லா இந்திரியங்களையும் உன்னுடைய கட்டுக்குள்ளே வச்சுக்கோ. உன்னுடைய கட்டுக்குள்ளே வச்சுக்கோன்னா என்ன அர்த்தம், எந்த கட்டுலையும் அது நிற்காது. அதனால் என்ன ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கூட கண்ணையோ காதையோ உடம்பையோ எல்லாத்தையும் அந்த கைகரியமாக உபயோகப்படுத்தணும். நீ போய் ஒரே நாளில் 6 இடத்துக்கு போயிட்டு வர, அங்கே போய் ஒன்றுத்தை பண்ணுற, இங்கே போய் இன்னொன்றுத்தை பண்ணுற. எப்படி நீ பகவானை கூட வச்சுக்க முடியும்? ஒன்றால் முடியாது. அதனால தான் சொல்கிறது, ரொம்ப ஓடாதே, ரொம்ப அலையாதே, ஒன்றை மட்டும் வச்சுக்கோ. அதிலேயே எல்லாத்தையும் பாரு 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 பாரு. இதெல்லாம் வச்சுட்டு தான் இங்கே வெறும் ராமநாமம் பண்ணாமல், இந்த ராமநாமத்திலேருந்து மனசு எங்கெல்லாம் விலகுமோ அந்த விலகத்துக்கு விடாமல் தான் பலவிதமான கைகறிகளை கொடுத்து, உடம்புக்கு கையில் கிண்டும் கையால் கொடுக்குறது, புஷ்பம் போடுறது, இன்னொன்று, அப்புறம் அதுக்கு தகுந்த புஸ்தகங்களை கொடுக்குறது, 2 உபன்யாசம் பண்ணுறது, 2 வார்த்தை அதை பற்றியே பேசுகிறது. போன வாட்டி நான் சொன்னேன், டே எல்லாம் தயாராகிக்கிங்கடா, எனக்கு உபன்யாசம் பண்ணுறது போஸ்ட்டு காலியாக இருக்குது, நீங்கள் யாராவது வந்து பண்ணுங்கடா அப்படின்னு. உடனே ஒருத்தர் எங்கிட்ட அன்றைக்கி சாயங்காலமே வந்தார். நான் பண்ணட்டுமா? நான் முருகாசிரமத்தில் நான் ஏற்கனவே சொற்பொழிவு எல்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு சொற்பொழிவு வேண்டாம். நான் கூப்பிட்றது எங்கள் மனுஷால் யார் ஒருத்தன் இந்த நாமமே போதும், நாமந்தான் ஜீவாதாரம் அப்படின்னு யார் இருக்காளோ அதிலேயே பரண்டு விழுந்து எழுந்து அந்த அனுபவங்களை பேசுகிறவா வேணும். எனக்கு இந்த போஸ்ட் ஒன்றும் அவ்வளோ சுலபமான போஸ்ட் இல்லை. பேசிட்டு போயிடலாம், வாய்க்கு வந்தது பேசிடலாம். ஏன்னா இந்த தர்மத்துக்காக அப்படி ஒரு பதிவிரதா தர்மம் மாதிரி நான் காப்பாற்றின்னு வந்திருக்கேன். இது இந்த 37 வருஷமும் அப்படியே இங்கே யாராவது 2 பெரியவாலாம் பெரியவா வந்தான்னா பொதுவாக யாரும் பேச மாட்டா. அப்படியே சில பேர் பேசியிருக்காங்கன்னா அவர்கள் உடனே பகவான் நாமத்தை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. இந்த இடம் அவர்கள் அப்படி கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம். ஏன்னா இதை அப்படி காப்பாற்றுறது, அதாவது ஒரு யாகசாலை இருக்குது, யாகசாலையில் யாகம் தான் பண்ணணும். யாகசாலையில் உட்காந்துருந்து நீ சூதாட்டம் எப்படி ஆட முடியும்? அதனால் இது ஒரு யாகசாலை இது. அதனால் ஏதோ மாமா பாவம் உடம்பு முடியல, அதனால் உபன்யாசம் பண்ண வச்சுருந்தாரு, நம்மளும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் விட்டுலாம். பழக்கம் பண்ணிக்குங்க. நான் இப்போ சரி, என்னால் ஒரு 2-3 பேரை கூப்பிட்டு பேச சொல்ல முடியும். அவர்கள் நாமத்தை மட்டுமே பேசுவாள். அவர்கள் முன்னுக்கு வரணும், வாங்க தைரியமாக வாங்க. அந்த சர்க்கிள் உள்ளுக்குள்ளேயே இருக்கணும், அண்ணண்ட போயிடக்கூடாது. அப்படி இருந்தால் போஸ்ட்டு காலி. அப்படி இல்லாமல் நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை கொட்டலான்னு சொன்னால் அது அவசியமும் இல்லை. இன்றைக்கி உலகம் பூரா அதான் நடந்துட்டு. இதில் ஒரு பெரிய அதிசயம் ஒன்று நடக்குது. அவசியம் சொல்லணும் நான் அதை. பகவன் நாம ரசோதியத்தை தமிழில் பண்ணி கொடுக்க முடிஞ்சதுனால தான் நிறைய விஷயங்களை பப்ளிக்கில் பேச முடிஞ்சுது. வெறும் சம்ஸ்கிருதத்தை வச்சுட்டு பண்ணினா கொஞ்சம் பண்டிதாள் இருப்பா, வா ஆஹா இப்படி இருக்க ஸ்லோகம் அப்படின்ட்டு போயிடுவாள், அவ்வளோதான். அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவள் ஒன்றும் அடாப்ட் பண்ண மாட்டான். நான் போன இடம் எல்லாம் கிராமங்களும் இன்னொன்றும் அந்த இடத்துல நாம ரசோதியத்துக்கு கட்டுப்பட்டு அந்த நாமத்தை எப்படி கொடுக்கணும்னு சொன்னால் அவன் இது எதிலேருந்து எடுத்தது, இது என்ன சாஸ்திரம் கூட பார்க்க மாட்டான். அவனுக்கு இதனால் நன்மை விளையும் அப்படிங்கிறத நம்ம சிறு துளி காமிச்சு கொடுத்துட்டா கூட உடனே இதை பண்ணிடுவான். பகவன் நாமம், சிறந்த தர்மங்கள், நல்லொழுக்கம், டிசிப்ளின் இதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? சாதாரண ஜனங்க கிட்ட தான் இருக்கும், செல்வந்தர்கள்கிட்ட இருக்காது, ரொம்ப படித்தவாக்கிட்ட இருக்காது. படித்தவா நம்ம ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும்போதே
இதுக்கு மாற்றா என்ன சொல்லலாம்னு ஆலோசனை பண்ணிகிட்டே இருப்பாள். கப்பட்டமாகவே இருப்பார்கள். அதனால் அதிலெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்படி ரசோதயத்தை வச்சுட்டு பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அண்ணா என்ன பண்ணான்னு கேட்டால், ரசோதயத்தை எளிமையாக்கி பகவன் நாம மகிமைன்னுட்டு கச்சிதமான ஒரு புஸ்தகம் போட்டேன். அதில் ஒவ்வொன்றுத்துக்கும் வேதத்துலேருந்து என்ன, தர்மசாஸ்திரத்துலேருந்து என்ன, நாம பிரச்சாரத்தோடைய முக்கியம், புராணங்கள்லேருந்து சின்ன சின்னதாக ஒரு 6 பக்கம் 8 பக்கம். அந்த காலத்து 1954 55 பாகவத தர்மத்தில் சீரியஸாக வந்தது. அது சீரியலாக வந்ததை எடுத்து பின்னாடி புஸ்தகம் ஆக்கினான். அவள் ஆக்கலை. விருதுநகர்லேருந்து யாரோ ஒரு நாடார் ஒருத்தர் அதை எடுத்து பண்ணணும்னு ஆசைப்பட்டு அந்த நேரத்தில் நானும் உள்ளே நுழைஞ்சிட்டேன். அவர் கிட்டத்தட்ட ஒரு 3000 புஸ்தகம் போட்டு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதை அவருடைய கார் ஷீட்டில் வச்சுருந்தார். நான் இது மாதிரி பிரச்சாரம் பண்ணுறேன்னு அண்ணாவே ரசோதயத்தை எங்கிட்ட கொடுத்த உடனே அந்த புஸ்தகங்களாம் எங்கிட்ட கொடுத்தா. நான் எல்லாம் நாமம் எழுதுகிறவாளுக்கு அதை ஃப்ரீயாக கொடுத்தேன். 3 லட்சம் நாம என்ன கொடுத்து எல்லாம். அதுக்கப்புறம் நான் அதுலேருந்து பல விஷயங்களை எடுத்து பலவிதமான பிரச்சாரங்கள் பண்ணுவேன். அதில் சில வார்த்தைகள்லாம் ரொம்ப அபூர்வமான வார்த்தைகள் இருக்கும். அண்ணாவுடைய வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கூட தயங்காமல், கடைசியிலேருந்து அண்ணா இல்லை, நான் சொல்கிறது ஆரம்ப காலத்து அண்ணா தயங்காமல் பேசுவாள். இந்த தயங்காமல் பேசினதே நான் நிறைய பத்திரிகைகளில் தனித்தனியாக பாகவதாளுக்கு, வேத பண்டிதர்களுக்கு, மடாதிபதிகளுக்குன்னு சுருக்கமாக எடுத்து போடுவேன். போட்டு இது பிரச்சாரத்துக்கு வந்த உடனே என் பேரில் அடி பயங்கர கோபம் வந்துட்டு எல்லாருக்கும். அதோடைய விளைவு என்ன ஆச்சு தெரியுமா? ஒரு முறை நான் இல்லை அங்கே கோவிந்தபுரத்தில், நான் இங்கே இருந்துட்டுருக்கேன், உற்சவம் நடந்துட்டுருக்கு. அந்த நேரத்தில் பெரிய சர்ச்சை ஒன்று ஓடின்ட்டுருக்கு கோவிந்தபுரத்தில். அப்போ தான் இந்த அதிஷ்டானத்தெல்லாம் இடித்து கட்டி பெரிய சர்ச்சை ஓடிட்டுருக்கு, ரொம்ப பெரிய தலைகளுக்குள்ள. இந்த சர்ச்சைக்கு நடுவில் இந்த பக்கம் இருந்தவா அந்த பக்கம் போயிட்டு இந்த புஸ்தகம் ஒன்று மாட்டிட்டு இருக்கு. மாட்டின உடனே நம்ம சங்கர மடத்தை சேர்ந்தவர் அந்த பகுதியில் கொஞ்ச நாள் இருந்தார். மேட்டூர் சுவாமிகள்னு பேர். அவர் அங்கே தங்கியிருந்தார். அவர்கிட்ட இது யாரோ எடுத்து காமிச்சிட பாருங்க, இப்படி போடுறாரு இவர், நம்ம சங்கர மடத்தை எதிர்த்து இவர் பண்ணுறார் அப்படின்னு ஒரு இடத்த காமிச்சிட்டார். அதிலே பெரியவா அந்த காலத்தில் அண்ணா எழுதுறா, மடிசார் வச்சு கட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு, அப்புறம் குடுமி வச்சுக்கோங்களான்னு சொல்கிற காலத்தில் நீ எல்லாரையும் பகவான் நாமன் சொல்ல சொல்லியிருந்தால் நல்லதாச்சு அப்படின்ற அர்த்தத்தில் அதை எடுத்து காட்டோன்னு அங்கேருந்து அதை அவர் எப்படி இது மாதிரி எழுதியிருக்காரு அப்படின்னு அவருக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது. கேட்டுருக்காரு. மாட்டினவர் யார்? நம்ம ரமணி மாமா அப்பாவும். அவருக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது. நான் பேரை சொல்ல விரும்பலை, அது யார் பண்ணினான்னு சொல்லிட்டு உடனே அத்தைகிட்ட சொல்லி நம்ம கோவிந்தபுரம் ரமணி மாமாவை அடிச்சுவிட்டான். அடிச்சுவிட்டான். எதுக்கு சொல்ல வரேன்னா, மாமா அங்கே இருக்காருன்னா எப்படி ஹரிதாஸ் சாட்டையடி வாங்கினாரோ அதே போல் நம்ம கோவிந்தபுரம் மாமாவும் வாங்கியிருக்கார் நாமத்தை. ஆனால் இப்போ பாருங்கள், பகலாக உட்காந்து நாமன்னு சொல்கிறேன். நான் வருத்தப்பட்டேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை என்ன ஏதுன்னு கூட யாரும் விசாரிக்காமல், அதுக்கு தகுந்தவா நம்பருக்கும் புஸ்தகம் போட்டவா நம்பருக்கும் நம்மளை கேட்காம யாரோ ஒரு ஊழியர் போல் இருந்திருக்க ஒருத்தர் போட்டு அடிச்சுவிட்டாலேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்புறம் நான் எல்லாத்தையும் சொன்னேன், யாரானாலும் எங்கிட்ட வாங்கோ, அதுக்கு தகுந்த ஆதாரத்தை காமிக்கும். என்ன சொல்லி அடித்தான்னா, அண்ணாலாம் எழுதலை, இவர் எழுதி விட்டார் அப்படின்னு வந்துடுச்சு. இந்த ரொம்ப நாள் சர்ச்சை ஓய்ந்து அப்புறம் நான் விட்டுட்டேன். எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சது. இப்போ நான் கொஞ்ச நாளாக இப்போ ரமணி மாமா ராத்திரி 11 மணிக்கும் 1 மணிக்கும் ராத்திரியும் நாமும் சொல்லிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, பரவாயில்லையே பகவான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு நம்மளை அப்படின்னு ஒரு சந்தோஷம். அவர் அடி வாங்கினது ஞாபகமாக இருந்தது எனக்கு. இப்படி அவர் அடி வாங்க விட்டுட்டுமே, நம்ம ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு நினச்சிருந்தேன். சரியா இருக்கா? இந்த நேரத்தில் இப்போ பாகவத் தர்மம் வந்திருக்கு. எந்த இடங்கள்லாம் நான் எழுதினது அண்ணா எழுதினது இல்லைன்னு சொன்னாலோ
அதை அப்படியே மறைச்சி மூடிட்டு போயிட்டாலோ அது இன்னைக்கு அவள் எடுத்து போட்டிருக்கா. இந்த அர்த்தம் மட்டும் படிக்கிறேன், கேட்டுக்கணும். பகவன் நாம மகிமை. ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா. நாம பிரச்சாரத்தின் அவசியம். தியான யோகம் கிருதயுகத்தின் தர்மம், யாகம் திரேதாயுகத்தின் தர்மம், பூஜை துவாபர யுகத்தின் தர்மம், சங்கீர்த்தனம் கலியுகத்தின் தர்மம். அந்தந்த காலத்தில் அந்தந்த தர்மத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டியதுதான் உச்சிதம். பெரும்பாலும் கலியில் உள்ள மக்கள் தியானமோ யோகமோ பூஜையோ செய்ய சக்தியற்றவர்களாக இருப்பதால் இந்த யுகத்துக்கு ஏற்றபடி நாம சங்கீர்த்தனம் முக்கியமாக உபதேசிக்கப்படுகிறது. கலியில் பகவானை சுலபமாய் அடையும் வழி பஜனை மார்க்கமே என்று ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாசம் புராணம் என்னும் பலவிதமான சாஸ்திரங்கள் யாவும் ஏகமுகமாய் கர்ஜிக்கின்றன. பகவன் நாமம் ஒரு தரம் உச்சரித்தாலும் சகல பாபங்களையும் போக்கி சகல புண்ணியங்களையும் தந்து ஐகீகமான சுகங்கள் யாவையும் அனுபவிக்கும்படி தந்து அதில் வைராக்கியத்தையும் குரு சரணத்தில் பக்தியையும் தந்து குரு கடாட்சத்தால் தத்துவ ஞானத்தையும் தந்து ஜனன மரண கிளேசங்களிலிருந்து விடுவித்து பரமபதத்தில் சேர்த்துவிடும், மோட்ச பரியந்தம் கொண்டு போகும் என்பதும் பகவன் நாம கீர்த்தனம் கிரமமாய் ஞான பக்தி வைராக்கியங்களை தந்து ஒரு ஜீவனுக்கு முக்தியை சுலபமாக கொடுத்துவிடும் என்பதும் பகவன் நாம கீர்த்தனத்துக்கு எவ்வளவு பாபங்களை போக்க முடியுமோ அவ்வளவு பாபங்களை யாரும் செய்ய முடியாது என்பதும் விகித கர்மங்களை விடுவது நிஷித்த கர்மங்களை செய்வது எனப்படும் இருவிதமான பாவங்களிலிருந்தும் பகவன் நாமம் ரட்சித்துவிடும். பகவன் நாமத்தை உச்சரிக்க காலமோ தேசமோ உபகரணங்களோ குருவோ நியமமோ எதுவும் தேவையில்லை என்பதும் சதாச்சாரனாக இருந்தாலும் அனவரதமும் நாம ஜபம் செய்து கொண்டே இருக்கலாம் என்பதும் வேறு தர்மங்களின் பலம் இல்லாமலேயே தானே சுதந்திரமாய் தன்னை உச்சரிப்பவனுக்கு மோட்சத்தை தர சக்தி உடையது. தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் எனப்படும் புருஷார்த்தங்கள் எதுவும் நாமகீர்த்தனத்தால் மட்டுமே கிடைத்துவிடும். நாமகீர்த்தனத்துக்கு சண்டாளர்கள் இதரர்கள் ஸ்திரீகள் யாவரும் அதிகாரிகள் என்பது ஸ்மிருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்களில் சுப்பிரசித்தமான விஷயம் ஆகும். இத்தகைய நாம சித்தாந்தத்துக்கு பிரமாணமான ஸ்லோகங்கள் பல்லாயிரக்கணக்கான சாஸ்திரங்களில் நிறைந்து கிடப்பதால் பண்டிதர்கள் யாரும் மறுக்க முடியாது. இந்த நிலையில் கலி தர்மமான நாம கீர்த்தனத்தை பண்டிதர்களும் பௌராணிகர்களும் மடாதிபதிகளும் வெளிக்காட்டாமல் வைத்திருக்க காரணம் என்ன? சில பண்டிதர்கள், சில பௌராணிகர்கள், சில மடாதிபதிகள் இந்த தர்மத்தை அவலம்பித்திருந்தால் அவர்களை சொல்லவில்லை என்று வாசகர்களை தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சகல ஜனங்களும் பகவன் நாமம் கீர்த்தனம் செய்துதான் ஆக வேண்டும் என்று பெரியோர்கள் வற்புறுத்த வேண்டும். இதுவும் பரவாயில்ல அதுவும் பரவாயில்லன்னு சொல்லவே கூடாது. பௌராணிகர்களும் மதாச்சாரியார்களும் ஏகமுகமாய் இதை சொன்னால் உலகம் முழுவதும் அரிநாம கோஷம் கேட்கும். கலியும் கடும், உலகத்துக்கு க்ஷேமம் உண்டாகும். கலியின் கொடுமை போக்க பகவன் நாமத்தை தவிர வேறு எந்த தர்மத்திற்கும் சக்தி கிடையாது. புராணங்களில் தெளிவாக காணப்படும், இதை யாரும் மறுக்க முடியாது. புராண பிரவச்சனத்தின் மத்தியில் நரஸ்துதிக்காக காலத்தை ஒதுக்கிவிடும் பௌராணிகர்கள் சிறிது நேரம் ஜனங்களை நாமகீர்த்தனம் செய்ய சொல்லி தானும் கூட சொல்லி ஆனந்தப்படலாமே. இது ஒரு அஞ்ஞானமான காரியம் இல்லையே. உலகம் கெட்டுக்கிடுப்பதை மறந்து தங்கள் உபன்யாசங்களில் லோக விஷயங்களையும் தர்ம விஷயங்களையும் மடங்களுக்குள்ள அபிப்பிராய பேதங்களையும் சண்டைகளையும் பேச இடம் கொடுக்கும் பீடாதிபதிகள் சேவார்த்திகளும் குடும்ப விஷயமாய் விசாரிக்காமல் நாமகீர்த்தனம் செய்ய சொல்லி கேட்கலாமே. இவ்வாறு பொதுஜனங்களால் மிக பெரியவர்களாக மதிக்கப்படும் மகான்கள் ஏகமுகமாய் நாமகீர்த்தனத்தை பிரச்சாரம் செய்தால் ஜனங்களிடம் பக்தி பெருகும் அல்லவா? இப்போ இந்த கட்டம் வந்திருக்கு. இப்போ நடக்கக்கூடிய அநியாயத்துக்கு இது சரியான பதில். இப்போ அதான் நடந்துருக்கு. அவனவன் தன்னை பிரச்சாரம் பண்ணிக்கிறதுல என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பகவன் நாமத்தை தப்பாக கூட பேசிட்டு போயிடுறான். இந்த மகான்கள் ஆங்காங்கு பகவன் நாமத்தை தொடுகிறார்கள் என்றாலும் எமது மனதிற்கு போதுமானதாக இல்லை. ஏனெனில் இம்மகான்கள் பகவன் நாமத்தை கீர்த்தனத்தை முக்கிய தர்மமாக பிரச்சாரம் செய்வதில்லை. கூட ஒன்று வச்சுட்டு
கலியின் முக்கிய தர்மம் பகவான் நாம கீர்த்தனம் என்று இருக்க அதை மறிக்க காரணம் என்ன? இம்மகான்கள் ஒவ்வொரு உபன்யாசத்திலும் பஜனத்தின் அவசியத்தை பற்றி ஏன் கதறக்கூடாது? ஏன் தாங்களே பஜனை செய்து காட்டக்கூடாது? தாளமோ ஸ்ருதியோ இல்லாமல் ஏகநாமத்தை ஜபிக்க யாருக்கும் வருமே. இது கோயங்காவுடைய வார்த்தை. விகடமான பேச்சுக்களை விட்டு மனமுருகி ஜனங்களிடம் பகவான் நாம பிட்சை கேட்கக்கூடாதா? உபன்யாசங்களை பணத்திற்காக தட்டு தூக்குவது போல் பகவான் நாமத்திற்காக தட்டு தூக்கக்கூடாதா? கௌரவமாக கெட்டுவிடும். பஜனை செய்வதை கௌரவ குறைவாக நினைக்கும் பெரியோர்கள் புராணங்களில் உள்ள கலிதர்ம நிரூபணத்துக்கு என்னத்தான் அர்த்தம் சொல்லப் போகிறார்கள்? பகவான் நாம கீர்த்தனத்துக்கு உள்ள சாஸ்திர பிரசித்தமான பெருமை யாவும் அர்த்தவாதம் என்னும் எண்ணத்தாலோ அல்லது நாம பிரபாவத்தை உலகில் சொன்னால் மக்கள் நாம பலத்தால் அதர்மத்தில் பிரவர்த்திக்க நேரிடும் என்னும் எண்ணத்தாலோ மகான்கள் இந்த மகத்தான தர்மத்தை வெளிக்காட்டாமல் கபலீகரம் செய்கின்றனர். அது இப்போ அப்படி இல்லை. இப்போ தன் பொழைப்பு கெடுமைன்னு சொல்கிறதில்லை. நாமகீர்த்தனத்தின் மகிமை வெற்றி பேச்சில்லை. எவன் ஒருவன் வெற்றி பேச்சு என்று நினைக்கிறானோ அவன் மீளாத நரகத்தை அடைவான் என்று காத்தியாயன ஸ்மிருதி கூறுகிறது. அர்த்தவாதம் ஹரே நாம்னி சம்பாவயதி யோ நரக ச பாபிஷ்டோ மனுஷானாம் நரகே பததி துருவம். பகவான் நாம மகாத்மியத்தை அர்த்தவாதம் என்று பிரமிக்கலாகாது என பல ஸ்லோகங்கள் புராணங்களில் காணப்படுகின்றன. எனவே பௌராணிகர்கள் நாம கீர்த்தனத்தை அலட்சியம் செய்ய வேண்டாம். புராண மேடைகளில் பகவன் நாமந்தான் கதி என்று கர்ஜனை செய்யுங்கள். பகவன் நாம கீர்த்தனத்தால் தான் ஜனங்களுக்கு அதர்மத்தில் ருச்சி வந்து விடாது. இயற்கையாக அதர்மத்தில் ஈடுபட்ட ஜனங்கள் தங்களுக்கும் ஒரு தர்மம் கிடைத்தது என்று வருவார்கள். நாம கீர்த்தனத்தால் சித்த சுத்தி அடைவார்கள். அவர்களுக்கும் தர்மத்தில் ருச்சி உண்டாகும். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சத்சாந்திம் நிகச்சதி. கீத ஸ்லோகம் என்னும் பகவத் வச்சனம் வீண் போகுமா? நாமகீர்த்தனத்தின் பிரச்சாரத்தால் தர்மம் வளருமே என்று அழிந்து விடாது. தர்மம் அழிந்து விடுமே என்ற கவலை நம்மை விட மகரிஷிகளுக்கு இருந்திருக்குமே. அப்படி இருக்க சகல தர்மங்களையும் விட்டவனாயினும் நாமகீர்த்தனம் ரட்சித்து விடும் என்று அவர்கள் தைரியமாக சொல்லவில்லையா? நாமகீர்த்தனம் செய்யாவிடில் களி விலகாது. களி விலகாதவரை ஜனங்களுக்கு தர்மத்தில் ருசி உண்டாகாது. குடுமி வைத்துக் கொள்ளுங்கள், மடிசால் வைத்து கட்டி கொள்ளுங்கள், பெண்கள் உத்தியோகத்திற்கு போகாதீர்கள், பிள்ளைகள் அத்தியனம் செய்யுங்கள், விதவைகள் சிகையை எடுத்து விடுங்கள், வைதிகள் யாகம் செய்யுங்கள் என்றெல்லாம் தொண்டை தண்ணீர் வற்ற கத்துகிறீர்களே. யாராவது சொன்னதை கேட்கிறீர்களா? இப்படி கத்தின காலத்தை எல்லாம் நாமகீர்த்தன பிரச்சாரத்துக்கு செலவிட்டிருந்தால் கணக்கு வழக்கற்ற ஜனங்கள் நாமகீர்த்தனம் செய்திருக்கிறார்களே. பாஷண்டிகளாக இருந்து, பாஷண்டிகள்னா ஏமாத்தல்னு அர்த்தம், பொய்யா நடந்துக்குது. பாஷண்டிகளாக இருந்து பஜனை செய்ய ஆரம்பித்த பல உத்தியோகஸ்தர்கள் தர்மானுஷ்டானத்தில் சத்தை அடைந்திருப்பதை நாம் கண்டிருக்கிறோம். நாமபலத்தால் பாபம் செய்ய துணிந்தவர்களை நாம் கண்டதில்லை. நாமகீர்த்தனத்தால் ஜனங்களுக்கு ஆஸ்திக புக்தியும் நாம் தர்ம ருச்சியும் பகவத் பக்தியும் உண்டாகும் என்றுதான் சொல்லியிருக்கிறதே தவிர நாமகீர்த்தனத்தால் ஜனங்களுக்கு அதர்ம ருச்சியும் பாப பிரவൃத்தியும் நாஸ்திக புத்தியும் நரகம்தான் கிடைக்கும் என்று எந்த முனிவரும் எழுதி வைக்கவில்லை. அப்படி இருக்க இந்த கலியில் வந்திருக்கும் சில முனிகள் தான் அதை அலட்சியம் செய்கின்றனர். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எந்த நேரத்தில் யார் சொல்லணுமோ அவா என்ன நடந்துருக்கு வெளியிலே அப்படின்னு ரொம்ப தாபப்பட்டு இருந்தேன். அதை சரியாக புரிஞ்சுட்டு எந்த இடத்துக்கு கொடுக்கணுமோ அந்த இடத்து வெளியில் கொடுத்துருக்கா. அதனால் பயம் நீங்கி நம்மெல்லாம் சாதாரண ஜனங்கள், நம்மக்கிட்ட மிகப்பெரிய தர்மம், கலியை உயிர்க்கின்ற தர்மம். ஏதோ எவோ தப்பாக அனுப்பிச்சிப்போ, தப்பாக அனுப்பிச்சிப்போ, அவன் தப்பாக அனுப்பிச்சிப்போன்னு நினைக்காதீங்க. அவள் யாரோ இதாக பண்ணாச்சா பைத்தியம் ஏங்கெல்லாம் போகிறேன் இதை பண்ணி அப்படின்னு சொல்கிற உரிமை உங்களுக்கு உண்டு. யாரையும் ஏமாற விட்டுடாதீர்கள். ஜென்மா எப்போவாது தான் கிடைக்கும். அந்த ஜென்மாவிலையும் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு குரு கிடைச்சி இப்படி இவ்வளோ எளிமையாக எழுதி கொடுத்து நம்மளையும் இந்த 35 வருஷம் இதை பண்ண வச்சுருக்குவேன். ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டான். ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டான். ராம ராம